ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒன்று கேள்விப்படும் போதெல்லாம் மனசு திக்கு திக்குன்னு பதைக்குது. ஏன் தான் இப்படி மனுஷங்க மாறி போயிட்டாங்க ஏன்னு தெரியல. ஒரு பொண்ணு தன் காதலனுக்காக அடுத்த பொண்ணுங்களோட மானத்தை சூறையாடி இருக்கிறா. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சி, அதெல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணு இனத்துக்கு கேவலம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அடுத்த பொண்ணுங்களை நிர்வாணமாக்கி குளியல் அறையில் கேமரா பதிச்சு அதை எடுத்து தன் காதலனுக்கு அனுப்பி, இது காதலா கத்திரிக்காயா? சி, இதெல்லாம் ஒரு வியாபாரம், இதெல்லாம் ஒரு இது ஒரு தொழில். என்ன சொல்கிறதுனே புரியல. அசிங்கமாக இருக்குது. பெண் குலத்துக்கே கேவலம் அந்த பொண்ணு. அவளை சாகிற வரைக்குமே அவளை சிறையில் அடைச்சி ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அவளுக்கு வாழ்நாள் முழுவதுமே அவளை சிறையிலேயே வச்சிருக்கணும். அப்போ தான் அவளுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் என்னன்றது தெரியும். பொண்ணா அவள்? பேய். பொண்ணுன்னு சொல்ல முடியாது அவளை. எந்த வடநாட்டிலேருந்து வந்தாலோ அவளை அங்கேயே அடித்து தறுத்துட்டுங்க. இல்லையா, அவளுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு கொடுங்க. இருக்கிறத விட அது சாகிறதே மேல். ஒரு பொண்ணுக்கு எதிரியாக இருக்கிறது கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. வெளியில் தலை காட்டுறதுக்கு கூட முடியாது. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்கன்னா நல்ல பொண்ணுங்கள்லாம் வாழறது கஷ்டமாக போயிடும். அதனால் எல்லாரும் ஜனங்களே, அந்த விடுதியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் குரல் கொடுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்யலாம். வாழ்க வளமுடன். வெற்றி டிவிக்கு.